வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது எண்ணெய் பயன்படுத்தாம சுலபமான முறையில ரவை அவல் சேர்த்து ஒரு சாஃப்டான அப்பம் எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சாஃப்டான அப்பம் செய்யறதுக்கு முதல்ல மிக்ஸி கப்பில் பெரிய மிக்ஸி கப் எடுத்துக்கங்க. அதுல வறுக்காத ரவை ஒரு கப்பு சேர்த்துக்கங்க. கூடவே அரை கப்பு அவல் சேர்த்துக்கங்க. இந்த அவல் இல்லைன்னு சொன்னா இதுக்கு பதிலாக இன்னும் ஒரு அரை கப்பு ரவை சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கு பிறகு ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. இந்த ரவையையும் இந்த அவலையும் இப்படியே கூட நீங்கள் அரைக்கலாம். ஆனால் அந்தளத்துக்கு நைஸாக அரைப்படாது. அதனால் கொஞ்சம் நேரம் நீங்கள் இதை ஊற வச்சிங்கன்னு சொன்னால் நல்லா நைஸாக அரைக்க முடியும். இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு ஓரமாக 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 10 அல்லது 15 நிமிஷம் கழித்து மிக்ஸி கப்பில் ஊற வச்ச ரவையையும் அவலையும் ஒரு விசை கரண்டியோ அல்லது அகப்பையோ வச்சு நல்லா கலந்து விட்டுக்கங்க. கலந்து விட்டதுக்கு பிறகு இதில் அரை கப்பு தயிர் சேர்த்துக்கங்க. சுவைக்காக அரை டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கங்க. கூடவே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இன்னும் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டு அகப்பையோ அல்லது கரண்டியோ வச்சு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு பிறகு மூடி போட்டுட்டு 1 நிமிடத்தில் இருந்து 1.5 நிமிடத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. மாவை பாத்திரத்துக்கு மாற்றினதும் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவினுடைய பதம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் பதத்தில் இருக்கட்டும். இப்போ இது கூட ஈனோ பவுடர் சேர்த்துக்கணும். இது ஒரு பழ உப்பு. இது எல்லா ஏசியன் கடைகளிலும் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைச்சா சரி, அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பேக்கிங் சோடா பயன்படுத்திக்கலாம். ஈனோ பவுடரோ அல்லது பேக்கிங் சோடாவோ அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஈனோ பவுடர் சேர்த்த இடத்துல கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்தா சீக்கிரமாக அது கரைஞ்சிரும். இப்போ கரண்டி வச்சு இந்த மாவோட இந்த ஈனோ பவுடர் சேர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் சுட்டெடுக்க போகிற அப்பம் மொத்தமாக இருக்கணும்னு விரும்பினா இந்த மாவினுடைய பதம் போதுமானது. எனக்கு மெல்லிய அப்பம் தான் பிடிக்கும். அதனால் நான் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன். இப்போ பாருங்கள், மா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடான ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு கரண்டி நிரம்ப மாவை எடுத்து நடுவில் ஊற்றிருங்க. அது பாட்டுக்கு அது பரப்பிக்கும். நீங்கள் கரண்டி வச்சு ஒரு தோசை மாதிரியெல்லாம் நீங்கள் பரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நெருப்பு மீடியத்தை விட குறைவாக வச்சுக்கோங்க. நெருப்பு நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னு சொன்னால் அப்பத்தினுடைய கீழ்ப்பகுதி ரெடி ஆயிரும், ஆனால் மேலே வேகாது. அதனால் நெருப்பு குறைவாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சின்ன சின்ன துவாரங்கள் விழுந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த அப்பம் சுட்டெடுக்கிறது உங்களுக்கு 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷங்கள் பிடிக்கும். இப்போ பாருங்கள், அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்பத்தினுடைய கீழ்ப்பகுதியை நம்ம திருப்பி பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளோ அழகான கலருக்கு இந்த அப்பம் ரெடி ஆயிருக்கு. இப்போ இந்த அப்பத்தை எடுத்துடலாம். இந்த மாதிரியே எல்லா மாக்களையும் அப்பங்களா சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த அப்பத்துக்கு மிக பொருத்தமானது பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி. இந்த தக்காளி சட்னியை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்பினா இந்த வீடியோனுடைய கடைசியில் வர்ற லிங்கை கிளிக் பண்ணால் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இந்த அப்பம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குண்டு. இந்த பஞ்சு போல அப்பத்தை மிக மிக சுலபமாக நீங்கள் காலை உணவுக்கோ அல்லது மாலை உணவுக்கோ தயாரித்து பரிமாறிக்கலாம். என்ன நண்பர்களே, சுலபமாக செய்யக்கூடிய ரவை அவல் சேர்ந்த அப்பம் இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தனுஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.